உச்சமல்ல சாமி ஒண்ணு உச்சிமல்ல எருதுன்னு எடுடா தம்பி மேலம் கொஞ்சம் எதமா போடு தாளம் உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டமங்கு கொஞ்சம் முள்ள குத்தமில்ல கூட்டமெங்கு ஒண்ணுமில்ல பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் எடுடா தம்பி மேலம் கொஞ்சம் எதமா போடு தாளம் 10 மணிலேருந்து யார் வத்த பிள்ளைகளோ நீங்கள் 4 பேர் என்ன பாடுப்பா வெதல போட்ட ஜோக்குலன்னா கப்புல குத்துன மூக்குள்ள வந்தது பாரு ரத்தம் இது அமர மனசு சுத்தம் அராவதி இறக்கும் அமரை வந்து நின்றா தவக்கும் அமரம் பேர சொன்னா தானே சோடா பாட்டில் பறக்கும் ஐத்தால கடி மெட்டு தானுங்கோ அமரே பாட்டில தான் கட்டிக்காரங்கோ ஐத்தால கடி மெட்டு தானுங்கோ அமரே பாட்டில தான் கட்டிக்காரங்கோ வெதல போட்ட ஜோக்குல நான் கப்புன குத்துன மூக்குள்ள வந்தது பாரு ரத்தம் இந்த அமரை மனசு சுத்தம் போதுமா அவ்வளோதான் ஃப்ரீக்கு வந்து 2 வரி தான் பாடுவேன் 100 ரூபா கொடுத்தா 3 வரி பாடுவேன் வந்துட்டார் சாமியார் என்னுடைய மகன்தான் அவன் அது உள்ள போட்டிருக்க வேஷம் புள்ள பூச்சி வேஷம் என்ன வேஷம் வந்தது ஜாமியாரா இல்லை கதவள் தட்டு இல்லை அழகு உள்ள தண்ணி பூச்சி எடுக்கிற ஆள் மாதிரி சாமியை சந்திக்கிறேன் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரே சோழி முடிஞ்சு 2 அப்பம் ஒரு உளுந்தவள் ஹலோ உலக செய்யனா ஓம் நமோ நாராயணா சர்வவேத வினோத காரணா சர்வவேத வினோத காரணா நயனிதியே தினமும் மௌந்தம் சரணோ உயங்கதியே கருணா நயனிதியே अमल भास्कर कोടി स्वरूप अमल भास्कर कोടി स्वरूप अमल भास्कर कोടി स्वरूप अखंड सच्युत नंद प्रताप अमल भास्कर कोടി स्वरूप अखंड सच्युत नंद प्रताप निमल वेदवे रांतनि रूपे 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 निमल वेदवे रांतनि रूपे वेदनायकन 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 निलय मजूदा करुणा 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 दयनिधिये नारायण अण्णे यारे நீ என்னைய கூப்பிடு சரி
அதுக்கு தான் சொன்னேன் வெள்ளைக்கட்டியை தின்னுட்டு சட்டியில் வைக்காத கடிச்சு போடும் எறும்பு அடிச்சு போச்சா சை அது இல்லையா அதுக்கு என்ன எப்படி கேட்குறிய ஆ இந்த முகத்தை பாருங்க உலகத்துல மனுஷனுக்கு எப்படியாவது இந்த மாதிரி முகம் இருக்குமா ஏன் எவனுக்காவது இருக்குமா எந்த சாமியாராவது எப்படி வருவானா நிலமலையை தூக்கி போட்டுக்கிட்டு நிலமலையா ஏய் இது வாடா மலர் மாலை வாடா மலர் மலையா என்னைக்குமே வாடாது அன்னைக்கு தாயமங்கலம் பொங்கலுக்கு வாங்கினேன் நான் பார்த்தேன் ஏய் ஆ என்னை தாயமங்கலத்துலையும் பார்க்க முடியாது எங்கேயும் பார்க்க முடியாது ஏன் என்னை பார்க்கறதுக்கு உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு மட்டும் இன்னைக்கு வந்திருக்கேன் ஆமா எனக்கு தெரியுதா யாருன்னு கேட்குறேன் என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா ஏன் என்ன காரணம் நீங்கள் கூப்பிடும் போது வேகமாக ஓடியாந்தேன் சரி கோலமாவில் விழுந்துட்டேன் அதான் ஒட்டிக்கிடுச்சாயா ஏன்னா உழைச்சிருக்கே இவ்வளவு நேரம் உழைச்சிருக்கே வேர்வை மூஞ்சில இருக்கும் அந்த வேர்வைக்கு எதுக்கும் ஒட்டிக்கிடுச்சு நீங்கள் யாரும் தெரியலையே கழுகுக்கு மூக்கு இருக்கும்ல நான் யாரா நான் தான் கைகலப்பு ஆக போது எல்லாரும் வீட்டுக்கு போகிறது நல்லது போயிருங்க நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு கூப்பிடுவாங்க போயிருங்க என்ன சொன்ன நான் தானே பேர் எங்க எல்லாரும் கூப்பிடுறாங்களா அதான் என் பேர் எப்படி கூப்பிடுவாங்க எங்க அப்பா வச்ச பேர் சொல்லி உங்கள் அப்பா என்ன வச்சாரு எங்கன்னு வச்சாரு எதிரியா என்ன வச்சாரு என்ன வச்சாரு பேர் தான் என்ன பேர் எல்லாரும் கூப்பிடுற பேர் இதில் போய் முடிய போதும் இன்னைக்கு வந்து எங்கள் அப்பத்தா வயசுக்கு வந்த நாள்னு ஒன்று விடுறேன் இல்லைன்னா நான் உங்கள் மூக்காந்தண்டி அத்து புரியும் அப்புறம் சரி யாருன்னு கேட்டீங்க ஆ சொல்றேன் ஆ அபிஷேக பிரியா சிவா அரிசி வாங்க போனேன் ரேஷன் கடையை மூடிட்டாங்க மண்ணெண்ணெய் ஊற்றுனாங்க கேனு உழுதுச்சு இதெல்லாம் ஒன்று கேட்கல பேரை கேட்டால் பேரை மட்டும் சொல்லு சரி அபிஷேக பிரிய சிவன் அந்த வழியிலே கழகப்பிரியர் நாரதர் என்பது என்னுடைய நாமோதயம் அப்பா கலகப்பிரியன் நாரதர் சாமி நானே தான் நீங்களா நானே தான் கடவுளியானா ஏற்கனவே உங்களை நான் வரிக்கி ரோக்கெட்டு பாக்கெட்டில் பார்த்துருக்கேனே வரிக்கி ரொட்டி பாக்கெட்லையா ஏய் நீ சொல்றது வேறயா நான் உண்மையாக நாரதர் மேலூர்ல இருந்து வந்தேன் எங்க இருந்து மேலூர்ல இருந்து மேலூர்ல இருந்து வந்தேன் சரி சரி எந்த மேலூர் நீ எந்த மேலூரா கேக்குற மேலூர் ஆமா மேலூர் அங்கிருந்து வந்திருக்கீங்க அங்க இருந்து வந்தேன் என்ன சொல்லி வாக்குறிய கலகம் செய்யறதேன் அப்படியா கலகமா ஆமா மாசாலா உங்க கம்பெனி தானா மாசாவா மாசானா அது இல்லையா கலகம் என்றால் நற்கலகம் சொற்கலகம் பொற்கலகம் என்பார்களே எங்கே அதர்மம் தலை நோக்கி ஒங்குகின்றதோ அங்கே அழையா விருந்தாளியாக சென்று அதர்மத்தை அழித்து தர்மத்தை தலை நோக்கி ஆரம்பத்துல கலகமா இருந்தாலும் முடிவு வந்து நன்மையில முடியும் இது யாரு அது அது இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடல வாயா யாரியா நீ நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இடையில ஓயா வையான்னு சொல்லாதியா பெரிய ரவுடி என்ன ஒண்ணுவா அண்ணே சாமியார் மேலூர்ல இருந்து வந்திருக்காங்க சந்தைக்கு போவா சந்தைக்கு இந்நேரம் போக சொல்ற மஞ்சள் காமால இருக்கிற கண்ணுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தந்துறீங்க கிட்ட 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 பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவா நடக்குது எதுக்காக அப்படி கேக்குற நாரதர் வேஷம் போட்டு ஏய் வேஷம் இல்லையா உண்மையாக நாரதரியா நான் மேலூர்ல இருந்து வந்தயா போடா உன் மயனுக்கு நாரதர் வேஷம் போட்டு கூப்பிட்டு வந்துட்டு ஆண்டு விழாவுக்கு பள்ளிக்கூடம் கூப்பிட்டு வந்திருக்க ஏ சத்தியமா நான் தான் நாரதர் இங்க யாரியா ஜடாமகரம் இங்க யாரியா ஜடாமகரம் இங்க யாரியா சத்தத்தால கட்ட இங்க யாரியா மகதையாள் மதனி அல்லையா மகதிகாள் என்னுடைய பாட்டுக்கு இசை மீட்டும் கருவி நீங்களா போட்டு அமைக்கிறீங்க அப்புறம் ஏன் கருவியை நான் தான் அமுக்க முடியும் ஐயா சொல்லுங்க அது என்ன அது கட்ட கையில இது சப்தத்தால கட்ட என் பாட்டு கடிப்பேன் சப்பாத்தி செய்யறதா சப்பாத்தி செய்யறதா சப்தத்தால கட்டையா சப்ததால கட்டின்றாரு சப்பாத்தி செய்யறேன் லய கட்ட பேப்பயமானே சொல்லுங்க கட்டையை கொடுக்குறீங்களா எதுக்காக என்ன யாரையும் அடிக்க போறியா இல்ல ஒரு 4 குட்டிக்கு கடா குட்டி காய அடிக்கணும் அடிச்சுட்டு வந்து அதுக்குன்னா தர மாட்டேன் இந்த ஆளுக்குன்னா கொடுக்குறேன் தம்பி உன் சில்முக்கு அந்துவோம் அப்புறம் தம்பியா சாமி தம்பிங்கிறிய எப்படி தம்பிங்கிற ஆமா எப்படி தம்பி வேற கெடா மீசியை போட்டுக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லப்பா ஏன் நரம்பு பிறந்து கிடக்கா அவரு போய் எப்படி கல்யாணம் ஆகும் ஏயா பார்த்தா ரொம்ப என்ன கல்வி மோசமா இருக்காரு யோ அப்படி இல்லையா அண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூவாசை அற்றவன் அதிகமான வராதியா ஏன் உனக்கு போய் எந்த ஆசை வர போகுது வேணான்னு வருத்துட்டையா ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு வரட்டா ரொட்டி பாக்கெட்
ஏய் நான் காற்றை மட்டுமே ஆகாரமா உட்கொள்ளக்கூடியவன். சாப்பாடு சாப்பிட மாட்டாரா? காத்து மட்டும்தான், காற்றை மட்டுமே புசித்துக் கொள்வேன். காத்த மட்டும் எப்படி சாப்பிடுவீங்க? அவ்வளோ இழுத்துட்டு விட்டுறது. ஆமா. இழுக்கிறது மட்டுமா விடுறதுமா? புரியல. சாப்பிடுறது காத்து மட்டும்தான். காத்து மட்டும்தான். அப்ப நீங்க வர்றது போறது யாருக்கும் கேட்காது. நான் வருவது போது யாருக்குமே தெரியாது. சன்மார்க்கம், தாசமார்க்கம், சர்வதமார்க்கம், ககனமார்க்கம். இதுல ககனம் என்றால் என்ன? காற்றோடு காற்றாக பறந்து வருவேன். நான் வருவது போது யாருக்குமே தெரியாது. பெரிய கலவாணி பேலாத்தேன். களவாணி பயலா? அப்படி கலவாணி பேய் மாதிரி கலகம் செய்வதற்காக நல்லா இருக்க ஊரெல்லாம் சண்டை எடுத்து வர்றது. அப்படி இல்லைங்க. அதர்மம் எங்கெங்கெல்லாம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் கெட்டது நடக்குதோ அந்த கெட்டதை அழிச்சு நல்லதா கொண்டு வருவேன். அதான் என் வேலையே. உங்க வேலைய? என் வேலையே தான். ஏன் கொஞ்சம் கூட ஆசை இல்ல? இல்ல. என்ன சாமி பொம்பளை ஆசை இல்ல, சுத்தமா இல்ல. ஹலோ சூப்பரா. ஹலோ ஹலோ சரி. ஹலோ வாய மைக்ல வச்சு பேசுவா. அண்ணே அப்படி பேசக்கூடாது. எப்போதுமே இப்படித்தான் பேசணும். தள்ளி நின்றுதாப்பா பேசணும். எப்போதுமே இப்படி தள்ளி தான் நின்று பேசணும். ஏனாம வாய மைக்கிலே வச்சோம்னா 10 பேர் வந்து சரி பேசுங்க, பேசுங்க. என்ன பேச? நீ யாருன்னு கேட்டேன். ஏய் இங்க வாப்பா. யாருன்னு கேட்டேன். என்ன கேள்வி கேட்கறாப்ல? என்ன கேட்டாப்ல? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாப்ல. ஆமா. இல்லன்னு ஏன் எதுக்குமே இல்லையான்னு கேட்கறாப்ல. எதுவுமே இல்லையா? அத கேட்டானா? அதான். எதுவுமே இல்லைன்னு அவர் கேட்கக்கூடாது. எதுவுமே உங்களுக்கு இல்லையா? அதுக்கு அவன் தேவலை. ஆளு மண்டையலையும் பாரு, 2 பேரையும் மண்டையும் குருவி மண்டை. உங்க அப்பா? எங்க அப்பா அப்பா தான். அப்பா பேர் என்ன? அப்பா பேரு பிரம்மா. பொம்மா. அந்தாள் பையனா நீ? அந்தாளா? என்னம்மா? ஏய் உங்க அப்பா எனக்கு தெரியாதே. ஏய் எங்க அப்பா யாரா நீ பார்க்க முடியாதியா? எங்க வீட்டுக்குள்ள தெரியாதா? அவங்க அப்பா தெரியுமா? உனக்கு தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்து போன வட்டம் ஒரு ஜூஸ் குடிச்சாரு எங்க வீட்ல. தெரியாதியா எங்க அப்பா? தெரியுமியா? எப்படியா தெரியும்? எங்க அப்பா பார்க்க முடியாதியா? ஏன் பார்க்க முடியாதுடா? எங்க அப்பா கடவுளியா? சும்மா இரு, போய் சொல்லாத. யோ எங்க அப்பா கூட உங்க அப்பா போன வட்டம் வந்திருந்தாரு. சரி பார்த்தோம் சொன்னீல. எங்க வந்தாரு? மேலூர் சந்தைக்கு வந்திருந்தாரா? எதுக்கு? மாடு வாங்க. நீ உங்க அப்பா மாடு விற்க வந்திருக்காரு, எங்க அப்பா மாடு வாங்க வந்திருக்காரு. சரி 1000 ரூபாய் கம்மியா இருக்குன்னு எங்க அப்பா கூடயே வந்துட்டாரு. கூடையோட வா. ஆமா கூடையோட. நீ எந்த பிரம்மனை சொல்ற? அவர்தான் முனியாண்டி மயம் பரமே. ஏய் நீ சொல்றது பரமன், நான் சொல்றது பிரம்மன். எல்லாத்தையும் படைக்க கூடியது. ஊர் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் படைக்கிறது எங்க அப்பா தான். எங்க அப்பா தான். ஆமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல்லாத்தையும்யா. 4 வகையும் 7 வகை தோட்டம் 84 ஜீவராசிகளையும் படிக்கிறார். இவனை எப்படி படைச்சீங்க? இப்படி இப்படின்றானே. அது முற்பகல் செய்யின் பிற்பகல் தமக்கு தாமே விளையும் சொல்லுவாங்கல்ல. மாத்திரை எடுத்து வந்துடுறேன். சரி நீங்க யாருங்க? கலைவாணி புத்திரரே. அற்புதமாக பேசுறீங்க. கலவாணி மயனா? அட கலவாணி இல்ல முள்ள மாதிரி பையன் பேசாமறா. கலைவாணி உங்க அப்பா? ஆமா. உங்க அம்மா? உங்க பேரு புத்ரு? ஏய் நாரதர். நாரதர். அந்த 10 பேர் கிளம்பிட்டீங்களா? போடா. சவுண்டே கேட்கலன்னா நான் அங்கன வந்து பேசவா? அன்பார்ந்த அப்போ அவுட்ரு போதுடா. என்ன சரி சரி. ஏன்னா அவனும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தப்பா சொல்லக்கூடாது. எல்லாரும் இங்க வரீங்களா மேடைக்கு? ஏன் குலக்கேசாரா என்ற தூர்கட்ட ஒழுங்கா வந்த? சரி வீட்டுக்கு போயிருவாரு. நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு வேலை வெட்டி போறது எந்த போகப்பா, போதும் உட்காந்து நாடம் பார்த்தது. என்னடா படக்குன்னு பேசி விட்ட? அதானே. அது ஒரு நம்ம பாச கிணறா.
இந்த வாரம் நடுமாங்குடி இங்கிட்ட என் தம்பி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அது இல்லைன்னா நம்ம கேட்கலைன்றாங்க. அது அவுட்ரு போகும்போது வாய்ஸ் புரியாது. எங்களுக்கே என்ன பேசுறோம்னு எங்களுக்கே புரியல தான். அது எனக்கு தெரியும். எனக்கு இங்கே கேட்கல. ஹலோ, இது நல்லா இருக்கா? ஏன் இங்கே போ. இங்கே கூட போவேண்ணா. சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு போ. நீ இங்கே சரி. நீங்க யாருன்னு கேட்டேன். அப்பா இருக்கார்ல, அப்பாவோட சித்தப்பாவோட. நான் அதை கேட்கல. நீ யாருன்னு தான் கேட்டேன். யாருன்னு சொல்றேன். அப்பா இருக்கார்ல, ஆமா, அப்பாவோட சித்தப்பாவுக்கு தான் சின்னம்மா கட்டணும்னு சொல்லித்தான் பெரியம்மாட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. சரி. அப்ப பெரியப்பாவும் சித்தப்பாவும் மாமாவோட போகும்போது அவன் மச்சான் கூட வந்ததேன். சித்திமா என்ன கையை பிடிச்சி இழுத்து சின்னம்மா வந்து விளக்க மாட்டாச்சு. தவறு இல்லையா? கையை பிடிச்சி இழுக்கிறது தவறு இல்லையா? ஏதாவது உனக்கு புரியுதா? தவறுன்றிய என்ன? இல்ல கையை பிடிச்சி இழுத்த சொன்னீங்க. எனக்கே புரியாமத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ ப்ரோ, ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. சம்பளம் மைத்துல தருவீங்க. வாங்க. ஓடி ஓடி போற வரோம். நீ தானடா இழுத்து விட்ட. அப்பாவை தெரியும் சந்த கடையில் புடுங்குறாருன்னு. இப்போ பேசுவோம். புருஷன் பேசு. ஆமா, புருஷன் தானா? ஏன்னா ஆண்மகன் அப்படின்னு ஒரு பொருள். சரி, அது இருக்கட்டும். வேலை செய்யலையா? பெரிய பிரச்சனையா போது. ஓடி ஏய், நீ இங்க வாயா. ஹலோ ஹலோ தம்பி, அது என்னடா ஸ்பீக்கர் வேலை செய்யல. ஹலோ ஹலோ, கேக்குதா? கேட்கல. ஹலோ, சரி, கோபப்படாது. சரி விடு விடு. நான் தான் சொல்லிட்டேன் இல்லை அவுட்ரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹலோ, தம்பி உண்மையை தாப்பா சொல்றேன். கோவப்படாத. எனக்கு நான் சந்திக்காத மைசெட்டு கிடையாது தம்பி. என்கிட்ட சொல்லக்கூடாது நீங்க. நான் அப்படி இருந்து உன்னைய அன்னை விட்டு கொடுக்காம பேசிட்டு வரேன். ஆமாப்பா, இங்க வந்து நின்று பாருவேன். பேசுறது என்னண்டோ குறைன்னு அவுட்ரு போகுது. பேசுறது புரியணும்ப்பா. அப்பதாப்பா ஆடியன்ஸே சிரிப்பாங்க. நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலை தம்பி. உன் மைக் செட் அருமையா இருக்கு. நம்ம எல்லாருமே சரியில்லை. சரிதானே? சரி. மொத்தமா என்ன பண்ணுவோம்னா, நீங்க அப்படிக்கா போங்க, நான் இப்படிக்கா போறேன். தோனி முடிஞ்சா விடுங்க. அதாவது 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்குது. என்னைக்காவது அதெல்லாம் இல்லை விட்றா. அவரு என்னதான் இல்ல, அவன் சரி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன செய்வேன் தம்பி? இவ்வளவு அரசர்களையும் போடுறாருன்னா அதுவே பெரிய விஷயம் தானே. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. ஒரு கண்டாலிமயம் பெட்டிக்காரன் மிச்சம் இருக்குது. இவே சரி இருக்கட்டுங்க. சலியா? சளி இல்லையா? சரின்னு சொன்னேன். உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். அப்பா பேரு? அப்பா பேரு நம்பிராஜன். அம்மா பேரு? நங்கு 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 நங்கை மோகனி. சரி, இவர் பேரு? அவர் பேரு சுப்பையா. இல்லையா? என்னைய பத்தி கேட்டீங்களா? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அப்ப நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். சரி இருக்கட்டும். இப்போ என்ன கூந்தலுக்காக வந்திய? என்ன மசுருன்னே கேளு. சரி, என்ன மாசத்துக்கு வந்திய? என் தங்கச்சி உள்ள இருக்கு. தங்கச்சி அதுக்கு முன்னாடி என் ஆள் இருக்கு. கூட்டி கொண்டு விடு. பாரா அண்ணே, கூட்டிட்டு வந்து விட சொல்றாப்லையே. என்ன பண்ணுவோம்? கூட்டிட்டு வந்து விடுவான். சம்பளம் கொடுத்தா சரிதே. ஐயா, ஒரு 8300 ரூபா விடுங்க. 300 ரூபா இவனுக்கு. போட்டு விடவா? அந்த சோழி வச்சுக்கிறாத. சூர்யா, அது என்ன வச்சு பேசுற? என்ன பழக்கம்? பழக்கமே சரியில்லை. போட்டு விடா. போட்டு விடலாம். ஆன் செய்து விடுன்னு சொல்லு. நேருக்கு நேரம் கூட பேசு. போட்டு விடுன்னு மட்டும் சொல்லாத. கண்ணே கண்ணே, ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா. என்ன செய்வேன் தம்பி? கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா. அண்ணன் தம்பி பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும். இங்கே கவனிக்கடாவே. எதை கடிக்க வந்தா தெரியுமாடா? போங்கடா. கண்ணே வாங்க மச்சான்.
என்ன செந்தட்டில் வந்துட்டு என்னடா சொல்ற? செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு வெண்பஞ்சை மேகனி கோடம் போடு வெண்பஞ்சை மேகனி கோடம் போடு நெஞ்சில் நெஞ்சம் பொன்னாகி கொஞ்சம் கொஞ்சம் நித்த நித்தம் நித்திக்கு முத்தம் முத்தம் நெஞ்சில் நெஞ்சம் பொன்னாகி கொஞ்சம் கொஞ்சம் நித்த நித்தம் நித்திக்கு முத்தம் முத்தம் செவ்வந்தி பூக்கள் நான் வெறி கொண்டுட்டேன். என்ன பழக்கம்? யோ வெறி கொண்டு போய்த்தியா? எதுக்கு? ஏண்டா ஏண்டா இது கிடமாடா? ஐயா நல்லதானே போயிட்டு தங்கச்சி பூங்காத்தே பூங்காத்தே பொனவள பூங்குயில பாத்தியா தாங்காம எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த பொம்மையை மறந்துட்டேன். சாம்பு சாமியா? சாமி பிரமச்சாரி பிரமச்சாரி வலிக்கு விழலாமா மாமா பிரமச்சாரி பிரமச்சாரி வலிக்கு விழலாமா? இவர் சரியாடா எங்கேயாச்சும் சாமி கிட்ட என்ன போக விடுறியா நீ? விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன், அவனை விட மாட்டேன், நீனே போய் செஞ்சுக்கிட்டு இருக்க. தங்கச்சி அவருக்கு இன்னைக்கு என்னமோ தெரியல, கடுப்புல நிக்கிறாரு. வாத்தா கிளேலங்கிளி கிளேலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே ஏ வள்ளியம்மா ஏலங்கிளியே என்னை தாளாட்டு மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு என்னை பாராட்ட நீ இல்லை அடி கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே. என்ன குரல் வேற மாதிரி இருக்கு. சொலை குயில் தேடி என்னை பார்க்க வந்துவிடும் ஒரு ராகம் சொல்லி தரும் ஆடி வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லி ராகம் கேட்டு விடும் நானா பாடுற பாட்டு அந்த திண்டல் மதை கேட்டு பாடுற பாட்டு அது திங்கள் வரும் கேட்டு எல்லாம் நாளை மாறிவிடும் நிலம் கூட பூமி வரும் எல்லாம் நாளை மாறிவிடும் நிலமும் கூட பூமி வரும் ஏலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே. சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை எல்லட்டுமா சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை உள்ளும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை எல்லட்டுமா அடி பாத அது தேரில் வரும் நாள் எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் ஏலங்கிளியே என்னை தாளாட்டு விசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. அண்ணா தங்கச்சி அழைத்ததற்கு காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு பெரிய நாரத வந்திருக்காரு போல. பெரிய அண்ணே பெரிய வந்திருக்காரா? நீங்க என்ன என்ன யார் அண்ணா? நீங்க தானே பெரிய அண்ணே? பெரிய அண்ணே நீங்க? அப்புறம் என்னனே அண்ணன் இல்லங்கறாரு. ஆள் சூப்பர் பிகரா இருக்க போய் அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏய் மானகட்ட முகரே பாரு முகரே. நம்ம தங்கச்சி தங்கச்சி வேணும்டா.
அப்ப உனக்கு நான் உனக்கு என்ன வேணா? இன்னுமே எனக்கு மச்சான். ஐயோ அட பாவியா. அட ஒரே வார்த்தையில கொண்டு விட்டானே என்னைய. நான் ப்ரோ நான் உனக்கு மச்சான். இவன் எனக்கு அண்ணன். சின்ன பிள்ளைங்க என்ன தூக்கி வளர்த்தவனி. நீ போய் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாமா? சின்ன பிள்ளை தூக்கி வளர்த்தேன். அன்னைக்கு ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு ஆள் சூப்பர் பகரா இருக்காரு. தரத்தை சொல்ல முடியாது. என்ன கூட வந்து குரல் வந்து வச்சு. கம்மா அங்க காட்டுறதான தூக்கி கண்டெடுத்துட்டு வந்தோம். ஐயே முறைய மாத்திக்கிருவோம். எப்படினே? மாத்தியாச்சு. நிலன் முறைய மாத்தியாச்சு. கால கொடுமையாது. அது மகரிஷி வந்திருக்கிற. பார்த்தீர்களா? சாமி வந்திருக்கா. கூப்பிடுங்க சாமி வந்திருக்கா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என்ன இப்படி? என்ன சின்ன இப்படி இருக்காரு பெரிய அண்ணா? அம்மா உங்க அண்ணனுக்கு என்னமோ ஆச்சு. வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதான் தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு எப்படி என்றால் தலைவா தவ பொந்தல் மகா வருகவே உந்தல் தாமரை தாழ்பணிந்தே வாழ்கவே. தலைவா தவ முதல்வா வருகவே உந்தன் காலடி தாழ் பணிந்து வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள் கேசரின் குணம் காணவே நீடில் அதிகார வெல்வா ஈரே உலகிலும் தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ்பணிந்தே வாழ்க. அருவில் புகழ் நீயே புகழில் மலை நீயே. உனக்காக அண்ணன் 2 பேரும் சேர்ந்து பால் காவடி எடுத்தோம். ஐய், பால் காவடி எங்க இருக்கு? தம்பி உனக்கு எதுவும் தட்டுப்படுச்சாடா? அருவில் புகழ் நீயே புகழில் மலை நீயே கருணை புகழ் நீயே கந்தன். உன்னை தூக்கிட போற நவுந்து சொல்ல. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ்பணிந்தே வாழ்கவே. வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பான் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணின் மனிதனாய நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது பூர்வ ஜனத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக இருந்தால் சரியால் வணங்குகிறேன் சுவாமி. வாழ்த்தி அருள் புரியுங்கள். வாழ்க பெண்மகளே வளர்க. நான் சாமி கிட்ட உனக்காக கேக்குறது. முட்டைய மிரிச்சிடும். என்னைக்கு வர்ற? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆமா 200 சேர்த்து தர சொல்றேன். வா. அட என்னம்மா அந்த கேட்க அப்படியா அந்த அம்மாவை? இப்படி நீ வாயாடி. சாமி என்னம்மா இந்த கட்டைய கொடுங்க. எதுக்கு? நீ ஏன் பின்னாடி போற? முன்னாடி வாயா. கட்டை வச்சு என்ன செய்ய போற? சொல்லுமா. நான் அவரை புடிச்சிட்டே பேசுறேன். சாமி இந்த கட்டைய கொடுங்க. எதற்காக? இந்த ஆளு அடங்க மாட்டேங்கிறாரு. இந்த ஆளை கட்டைய கொடுத்துட்டு காலை புடிச்சிடுங்க. இந்த ஆளை காய அடிச்சு விட்டுறோம் இந்தாம்மா, சாமி. இந்தாம்மா, கொண்டாங்க. நீ காலை புடிச்சுக்கிறீங்க சாமி. நீங்க 2 பேரும் காலை புடிச்சுக்கிறீங்க. நான் ஏய் அங்க காயும் இல்ல கொட்டையும் இல்ல. ஏய் இல்ல இருந்தா தான அடிப்பேன். அதான் நீ புடிச்சு நிக்கிறியா? அப்புறம் சாமி அதனாலதான் முடிச்சுக்கிறியா இல்ல கலந்து கீழே எழுதுறா? என்ன வரம் கேட்டாலும் சாமிகிட்ட கிடைக்க மாட்டேங்குது. நல்லா யோ நிறைய கேளு. நான் சின்னதை பெருசாக்குவேன் பெருசை சிறுசாக்குவேன். அப்பேற்பட்ட ஆள் நான். பெருசா சிறுசாக்குவீங்க? சிறுசை பெருசாக்குவேன். சிறுசா பெருசாக்குவீங்களா? ஆமா சாமி ஐயா இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாம போச்சே. ஆமா நல்லா இருப்பீங்க சாமி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சாமி ஆ. இந்த சிறுசை பெருசாக்க முடியல. ஆமா ரொம்ப நாளா எனக்கு என்னது? மனசு சின்னமா இருக்கா? மனசு சின்னமா இருக்கு. கேளியா? ஆக்குவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நீ கேட்டா நான் ஆக்குவேன். உனக்கு என்ன பெருசாக்கணும்? பெருசாக்கிறீங்களா? நம்ம வீட்டுல ஒரு குஞ்சு என்ன குஞ்சு? சிறுசாவே இருக்கு. அதை பெருசாக்கணும் அந்த குஞ்சை. சரி அந்த குஞ்சை கொண்டுக்கிட்டு வா. ஆ? எல்லாரும் பார்க்குற மாதிரி கொண்டுக்கிட்டு வா. கோழி குஞ்சு வாங்கினேன். ஆ இந்த கலர் குஞ்சு வைக்க அந்த முடியாது. குஞ்சைத்தான் நான் கொண்டுட்டு வரேன். ஏன்னா மத்த குஞ்செல்லாம் பெருசாயிருச்சு. இந்த கருப்பு குஞ்சு மட்டும் பெருசாகுதே இல்ல. ஏன்னா எல்லாரும் முன்னாடி நான் அதை பெருசாக்கணும்னா தான் இந்த சாமி உண்மையான சாமின்னு எல்லாருக்கும் தெரியும்.
அதனால இப்ப கொண்டுகிட்டு வா. போய் கொண்டு வரவா? சரி வா. உனக்கு என்ன வேணுமாமா? ஐயோ, சாமி சின்னதெல்லாம் பெருசாக்குறேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு பெருசாக்கணுமா? எனக்கு ஒரு நப்பா உனக்கு சொல்லிட்டியா? பெருசாக்குறேன் நான் யா, ஆக்குறேன். சிச்சி, ஏய், அழகு. சாமி முதல்ல நீ பிடிக்கணும். ஏய், வாமா. சாமி அப்புறம் கோவிச்சுக்கிடுவாரு. ஏன் பயப்படுற நீ? 6 மணி வரைக்கும் அவர்தாம்மா. ஏன்ட்ட வர்றதுக்கு நீ எதுவும் பயப்படாத. ஒண்ணு என்னட்டு உனக்கு எந்த ப்ராப்ளம் நீ வராது. பிடிக்கிறது எல்லாமே அவந்துகிட்டு கூட்டி போயிரும் போல இருக்கியா? இல்லம்மா பயப்படாம எனக்கு பாம்பு செத்த பாம்பு தான். செத்த பாம்புன்னு எனக்கு தெரியும் சாமி. படம் எடுக்காது. சாமி எனக்கு ஒரு ஆசை. என்ன? சின்னதெல்லாம் பெருசாக்கிடுவேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணு பெருசாக்கணும் சாமி. என்னம்மா? உனக்கு பெருசாக்கணுமா? ஆமாயா. அப்ப எனக்கு மட்டும் பெருசாக்க வேண்டாமா? சரி உங்க அப்புறம் சின்னதா இருக்கணுமா? சரி அவருக்கு இருக்கா? அவருக்கு கோழி கொஞ்சம் பெருசாக்கணுமா? சரி போயிட்டு வாங்க. உனக்கு என்னது? சாமி ரொம்ப வெக்கப்படுறாரு வாங்க. போயிட்டு வாங்க. ஏய் அதான் வாழ்க பெண்மகளை வளர்க. அதற்கு முன்பாக உங்களுக்கு வாழ்த்து கொடுப்பதற்கு முன்பாக ஒரு வேலையை செஞ்சோம்னா திருந்த செய்யணும். அப்படி